அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். சொல்லு சாமி. ஆட்கள் நிறைய வேலை காட்டிட்டு இருக்கு, அப்படி அப்படியே கிடைக்கு. ஆமா, இது சண்டை என்னதான் வேலை செய்யறா என்னன்னு ஒண்ணுமே புரியல. சாப்பிட்டு ஏன் நம்ம எல்லாம் புத்தால உள்ள நாய்லாம் உருட்டிட்டு இருக்கு. ஒரு வேலை செய்து ஒரு வேலை கூட கழுவாம இருக்கா. ஆமா சாமி. அடியே சந்தி அடியே என்ன வீடு எல்லாம் வீட்டெல்லாம் கூட்டி வளர்க்கறது இல்ல. ஒரு வேலை செய்யாம திங்கிறதுக்கு தெரியா சாமி. அத்தனை வேலை செய்து முடிச்சிடுறேன். என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க? ஒரு வேலை செய்யாம சுத்தி என்ன வேலை செய்ய? நீ பூடியா பால சும்மா நினைக்கிற என் பூண்டாண்ட வர இந்த கருவு மட்டும் தவிடு பண்ண வைக்கிறது புல்கட்ட எடுத்து பார்த்தா அந்த கண்டு குட்டிக்கு தவிடு காணாமல. அவன் ஜெய் சொல்றானா? இது நான் ஜெயிச்சேன்ல. அவன் ஜெய் சொல்ல. அந்த தவிடுல மாட்டல குளோபட்டி ஆனாங்க. ஏன் அந்த கல்லோ இருக்கான அவன் போய் ஜெய் சொல்ல. பண்ணிடுவேன். நான் சாணத்தை அள்ளிக்கிட்டு இருந்தேன் சாமி. சாண நீ வேற கொட்டியா? மாட்டு கொட்டாவுல தான் பெருக்கத்துல கூட போய்யா? யார் பேரு சொல்லு? இல்ல சொல்லுங்கடா. சும்மா மூட நான் ஜெயிச்சேன்னா எங்க செய்ற? வாங்கிக்கிறல அவங்கள போய் ஜெய் சொல்லு. ஆமாண்டா பணம் வாங்கி. சும்மா முட்டை ஊத்த போனோம். சரி போட்டோம். சம்பளம் 4 மாசம் கொடுக்கணும். அது சொல்லு 5 மாசமா சம்பளம் கூட ஏமாத்திங்கிற கரெக்டா போய் சொல்லிங்கிற. உனக்கு போக வரும்போதெல்லாம் பட்ஜெட் தரேன் நான் தரேன். ஆனா குஞ்சு கத்திரிக்கால நான் ஆத்துட்டு வரேன் கூட நின்னு. நீ வாயை தர. பையில நீ வாயை தர கதை. நீ என்ன தாடி இருக்கீங்க? குஞ்சு கத்திரிக்காடா. அம்மா ஆத்துல நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு நம்ம ஆத்துல திதி வருது. அப்படியா? அத பாத்தியா? ஏய் அதாத்து பிள்ளைங்களா வாங்கடா அம்பிங்க. சோபன சிவ சோபன பத்மா சோபன சிவ சோபன பத்மா காஞ்சிபுரக்கா வந்தவல்ல கரிகுடி மதுராந்தகமா திருப்பாக்கு தொழுப்பேடா திட்டி படத்தை எட்டி பாக்குமா. பேசும் பேசும் நடக்குது. ஏன்னா அம்பி மாமோ சேஷாத்ரி ஆறாவது அவன் சேஷாத்ரி. பத்தியா சாமியா இவெல்லாம் அசலாத்த பிள்ளைங்க. நம்ம ஆத்துக்கு எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? எதுக்கு? நம்ம ஆத்துல நாளைக்கு திதி வருது. அப்படியா? இருந்த ஒரு முன்னோர் இருக்கல்ல, அவளுக்கெல்லாம் நாளைக்கு திதி கொடுத்து வழக்கம். அப்படியா? அதனால இவெல்லாம் காட்டு போயிட்டு இருக்காளுங்க. பாய்க்கு உணவா சமைச்சு போடணுமா? பாரு அங்கதான் போறா பாரு. தீ திங்கிறதுலடி ஒண்ணுடுவேன் சுவாமி. ரெஸ்ட் காட்டு போயிட்டு இருக்க எது போயிட்டு இருக்காளுங்க. முல்லை முஸ்தை மாவிலே தர்பை இவெல்லாம் கோயிலுக்கு வர போறாளுங்க. இவ அப்படியா? சாமியா மீன் குழம்பு செம்ம டேஸ்ட். எங்கத்தான் போனாலும் நீங்க சுவாமி புரியுது சாமி எனக்கு. அவன் ஆத்துல இருந்தா வந்திருக்கா. நம்ம ஆத்துல இருந்து யாராவது போகணும் காட்டுக்கு. நான் போயிட்டு வரேன் அவர்களோடு. யார் போறது? நானு. நீ ஆமா. நீ காட்டுக்கு போயிட்டு ஆத்துல இருக்கிற எவ செய்வா? தர்ப்பம் அவள முஷ்டாத்தனி நான் பண்ணிட்டு வரேன். ஆத்துல இருக்க வேலை நீ செய்யப்படும். ஆமா உடைய மகன் இருக்க எங்க அவன் கூப்பிடாத. உள்ளதான் இப்பதான் பழகு சாவா அனுப்பு போய் வரட்டும். வேண்டாம் சாமி. என்ன அடிக்க வேண்டாம். என்ன அடிக்க வேண்டாம்? குழந்தை அடிக்காதீங்க. வேண்டாம் சுவாமி. சாமி வேண்டாம் சாமி. சாமி வேண்டாம் சாமி. அடிக்காதீர்கள் சுவாமி. சுவாமி சுவாமி வேண்டாம் சுவாமி. அடிக்கல. என்னப்பா இந்த கரவ மாட்டுக்கு தவுள் பின்னாக்கல சாமியா? ஆமா. அவெல்லாம் இவ தின்றான்னு கேள்விப்பட்ட ஒருவேளை கும்பம் முளைச்சு இருக்கோன்னு பார்த்தேன்டா. கும்பு முளைச்சுதானப்பா. தெரிஞ்சுதான் வாலு மொழிக்கு போகுது. யாருக்கு வால் முளைச்சா? விடு சாமியா. யாருக்கு கால்? ஒண்ணுடுவே சாமி. எந்த கதி போய் வாயை திறக்கப்படாது. சும்மாடா பெஸ்ட். இன்னும் குழந்தை சாப்பிடவே இல்லை சுவாமி. தேவடியா பை செத்துருவானா? இன்னும் வேலையா வர மாட்டேன் சாமி. அப்புறமேட்டு கம்முன்னு இருந்துரு. இருக்கிற வேலை நான் தான் செய்யணும். வந்தனா வச்சுக்க சூத்து போயிட்டு போடுவோம். ஒண்ணுடே சும்மா சும்மா ஆச்சு. சாமி ரெடி. இன்னும் குழந்தை சாப்பிடவே இல்லை.
யாருக்கு கொஞ்சமாவது பழைய சாதத்தை கொடுங்க. உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கா இவன் இன்னும் திங்கலையா? ஆமா சாமி. சாமி பழது இருந்தா கொடுங்க. இவளோட இவன் காட்டுக்கு அனுப்பி போயிட்டு வரட்டும். சுவாமி 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 மழை மாறவில்லை என் மகன் பல்லோ விடவே இல்லை தலைமுள் புலியும் யானை தனிப்பாம்பு நிறைந்த காட்டில் என் மகனை அனுப்ப எந்த மனமது குழம்பு தையோ பழைமறையோனி பாவையை அனுப்புவீரையா ஐயா என்னடி என் மகனுக்கு மழை சொல் கூட மாறவில்லை ஐயா. இன்னும் பால் பிள்ளை வீண பால் மனம் மாறாத பிள்ளை. அவனுக்கு கானகம் எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது என் பிள்ளைக்கு. இவளுக்கு அவனை தவிர்த்து என்ன அனுப்புவீர்கள் ஐயா? நான் சென்று அத்தனையும் கொண்டு வருகிறேன். இவளுக்கு இன்னும் பால் பிள்ளை வீண. ஆமா கொண்டுடுவ சுமாரி. இங்க பாத்தியா பல்ல கட்டா பாரு நீ பல்ல கட்டு பாத்தியா? இவளெல்லாம் இவ்வளவு பல்லே இன்னும் பால் பிள்ளை இவளங்களா வேல. இவெல்லாம் என்ன போன பாம்பு கடிச்சா செத்தா போயிடுவா. ஐயோ சாமி வேண்டாம் சாமி அப்படி வார்த்தையை சொல்ல வேண்டாம் சாமி. எல்லாம் கண்ணுக்குட்டி மாதிரி காட்டுறான் பாரு. எனக்கு இறப்பது ஒரே ஒரு மகன் தானே. இத பாரு தாயும் பிள்ளை ஒன்றானாலும் வாயு வயிறு வேறதான். அவனுக்குரிய வேலை அவ செய்யட்டும், நோக்குரிய வேலை நீ செய்து முடிச்சுடு. தாய்க்கும் பிள்ளைக்கும் என்ன தாய்க்கும் பிள்ளைக்கும் என்ன சம்பந்தம் இல்லையாம் இங்கே நாள்க்கும் கீழ்த்தரம்தான் பொன்னத்தமது ஆச்சுதே என்றார் என் குல குழந்தை நீ வனமதி எங்கி வாடா தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயு வெவ்வேறு தான் என்று உழைக்கிறார்களிடம் மகனே. அப்பா நீங்கள் அழ வேண்டாம் அம்மா, அவர்களுடன் சென்று அம்மா அழ வேண்டாம் அம்மா. டேய் மாமோ அரவுதே இத பாத்தியா? இவள காட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. கண்டி ஆத்துல நிறைய வேலை இருக்கு. மனைவி மகனுக்கு 2 வார்த்தை சொல்லி சீக்கிரம் காட்டுக்கு கூட்டி அனுப்பிட்டு ஆத்துக்கு வர. ஆகட்டும் சாமி. வர சாமி வா சாமி போலாம். மகனே உன்னை காலகத்துக்கு அனுப்பதற்கு எனக்கு மனம் வரவே இல்லையடா. அப்படியே அம்மா. ஆமா என் செல்வமே, உன்னை பிரிந்து இந்த பாவி நான் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. நான் பிறந்த பாவமோ இல்லை என் கருவில் நீ தரித்த நேரமோ தெரியவில்லையடா. எல்லாம் கஷ்டப்பட என்னை படுத்தாது அம்மா பாலா என்ன காலம் வந்ததோ பாலா என்ன காலம் வந்ததோட மகனே சுடனே பாலா என்ன காலம் வந்ததோ மகனே சுடனே சுடே துயரோ பத்துதே என் வயிறு சுத்துதே துயரோ அந்த பாலனை எப்போதும் கண்டேனோ பாலா என்ன காலம் வந்ததோடா மகனே சுடனே நாம் அனைவரும் ஒன்றாக அரண்மனையில் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தோம். இப்பொழுது அந்த சந்தோஷம் எல்லாம் ஒன்றாக போய்விட்டது அம்மா. அம்மா
அதை நினைத்து ஒரு நாள வருத்தப்பட வேண்டாம் அம்மா. இப்போது அவர்களுடன் தர்மைக்குயை நான் சென்று வருகிறேன் அம்மா. தாயே வீணாய் தயங்கி அழுகாதே அம்மா. தாயே வீணாய் தயங்கி அழுகாதே அன்னை தங்க நீரமேனி எங்கு நீ சொரிய தங்கநிறமேனி எங்கு நீ சொரிய தங்க நீரமேனி எங்கு நீ சொரிய அங்கம் பலராத மங்களமாய் நான் வாரேன். தாயே வீணாய் தயங்கி அழுகாதே லோகிநாதா, அம்மா, உடலும் தலையும் வெவ்வேறா தோன்றுதே. ஆ, மகனே உடலும் தலையும் வெவ்வேறாகாதே. மகனே உடலும் தலையும் வெவ்வேறா தோன்றுதே. ஆ, மகனே என்னை வைத்தீர் சனருளினார். வயிற்றினில் ஈசன் அருளினான். பாலனை எப்போது காண்பேனோ? அம்மா மத்தே அழுகுமே புலம்பாதே அம்மா அம்மா மெத்த அழுதுமே புலம்பாதே. அன்னையே அண்டி நூறையாளும் ஜல்லிக்கையாளன் அண்டினோரையாலும் சண்டிகையாளனும் அண்டி நூறையாளும் ஜல்லிக்கையாளன் தர்மையை கொண்டோ தோடி நான் வாரேன். அம்மா மெத்த அழுதுமே புலம்பாதே. மகனே உன்னை கானகத்துக்கு அனுப்புவதற்கு இந்த பாவிக்கு மனம் வரவில்லையடா. இந்த பாவி நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை. உன் தந்தை என்னோடு உன்னை ஒப்படைத்து விட்டு மகனை பார்த்து கொள் என்று சொன்னாரே. இந்த பாவி நான் உன்னை தனிமையில் அனுப்புகிறேனேடா மகனே. ஐயா அம்மா வேதியர் மைந்தர்களே வேதியரின் மைந்தர்களே வேதியர் மைந்தர்களே விலங்குயின் பாலகனோ அதோ காதகமாய் நம் எதிரே வரும் சகுனம் ஐயா. ஐயா வேதனைகள் எது வருமோ மகனே அம்மா லோகிதாசா வேதனைகள் எது வருமோ விலங்கு என் பாலகனோ பாதகினான் பெரும் பாதகினான் பெற்ற வயிறு பத்துதடா